Hello viewers, welcome to Tips Mathematics 23. So in the video area and volume topic class number 10 தாங்க பார்க்க போறோம். So 7th standard second term இருக்கக்கூடிய exercise 2.2 கான examples தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். So மொத்தமா ஒரு 5 எக்ஸாம்பிள் டக்குன்னு வந்து பார்த்தலாம் சரிங்களா. So இதோட டைட்டில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ எந்த டாபிக் நம்ம பார்க்க போறோம்னா சர்க்கிளுக்கு ஏரியா கண்டுபிடிக்கிறதா பார்க்க போறோம். வட்டத்தின் பரப்பளவு ஓகேங்களா. சரி ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.9ங்க. ஃபைண்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர். ஆரம் 21 சென்டிமீட்டர் அளவுள்ள வட்டத்தின் பரப்பளவு காண்க சரிங்களா. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து இருக்கு, அதாவது இந்த சர்க்கிள் இருக்கு, இதோட மைய புள்ளியிலேருந்து கோடு போட்டிங்க அப்படின்னா, அதாவது இதோட பாதி இது ஸ்ட்ரைட்டாக ஃபுல்லாக கணக்கு பண்ணிங்கன்னா அது டயாமீட்டர் என்ன சொல்லுவோம், விட்டம்னு சொல்லுவோம். அதில் பாதியை மட்டும் நீங்கள் நடு புள்ளியிலேருந்து பாதியை மட்டும் கால்குலேட் பண்ணிங்கன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆறுன்னு சொல்லுவோம். ஸோ இதோட இந்த ஆரை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 21 சென்டிமீட்டர். ஆரம் வந்து 21 கொடுத்துட்டாங்க. இதை வச்சு அந்த சர்க்கிள்கான ஏரியா, இந்த வட்டத்துக்கான பரப்பளவு வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ 6 கொடுத்துட்டாங்க. பை வந்து 3.14 யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்போ ஏ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா. சரி இப்போ ஏ ஈக்குவல் டு பை வந்து என்னென்னு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, 3.14 அப்படின்னு சொல்லி நம்மளை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர் ஸ்கொயரா, ஆர் வந்து 21ன்னு தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், 2 தடவை விரிச்சு எழுதிடலாங்களா. சரிங்க இப்போ அடுத்து என்னென்னா 3.14 அப்படியே வச்சுக்கலாம். 21 ஸ்கொயர் பண்ணால், அதாவது 21 × 21ங்கிறது நமக்கு 441ங்கிறது ஆல்ரெடி தெரியும் சரிங்களா. சரி இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் 1384.74 வரும் ஓகேங்களா. ஸோ ஏரியாங்கிறனால இது சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம் சரியா. ஸோ 441 314 முதல் மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும், 138474 கிடைக்கும் சரிங்களா. ஸோ இங்கே ஆல்ரெடி 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டெசிமல் நம்பர் இருக்கனால இங்கே 2 டிஜிட்டுக்கு முன்னாடி டெசிமல் நம்பர் மட்டும் வச்சிங்கன்னா போதும். சாதாரணமாக மல்டிபிள் பண்ணிவிட்டு அந்த டெசிமல் மட்டும் எத்தனை இடத்துக்கு முன்னாடி தேவையோ அதை மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டோன்னா போதுமானது ஓகேங்களா. ஸோ அடுத்தது செகண்ட் எக்ஸாம்பிள், இந்த வீடியோக்கான செகண்ட் எக்ஸாம்பிள் 2.10. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஹூலா லூப் ஹூஸ் டயாமீட்டர் இஸ் 28 சென்டிமீட்டர். 28 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சாகச வளையத்தின் பரப்பளவை காண்க. ஸோ அந்த வளையம் தான், ஸோ நான் முன்னாடி போட்டு காமிச்சேன் இல்லைங்களா. ஸோ முன்னாடி என்ன பார்த்தோம், ரேடியஸ், ஆரம்னா இது பாதின்னு சொன்னோமா. இப்போது அதோட மொத்த விட்டம் டயாமீட்டர் கேட்டிருக்காங்க. இது மொத்தத்தையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க சொல்லலை. இது மொத்தத்தோட அளவு நமக்கு 28 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதோட பரப்பளவு என்ன, ஏரியா என்னன்னு தான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க சரி. அதாவது மொத்தமாக இந்த வட்டத்தோடது சரி. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் தெரியும். அப்போ டியிலேருந்து நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும், விட்டம்லேருந்து ஆரம், டயாமீட்டர்லேருந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டரோட பாதி தான் ஆரம் சரிங்களா. எப்படி, இது ஃபுல்லாக டயாமீட்டர்னா இதில் பாதி தான் ரேடியஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேனா. அப்போ 28ல் பாதி 14, அதுதான் நம்மளோட ரேடியஸ். அப்போ 28/2னா 14 சென்டிமீட்டர். புரிஞ்சுதுங்களா. டயாமீட்டரோட பாதி தான் ரேடியஸ், விட்டத்தின் பாதி தான் ஆரம். புரிஞ்சுதுங்களா. அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் தான் சர்க்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா சரிங்களா. அப்போ ஈக்குவல் டு 22/7. ஸோ இங்கே வந்து 3.14 யூஸ் பண்ணுங்கிறது நமக்கு சொல்ல கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பைக்கு வந்து 22/7ன்னு வந்து எடுத்துக்கலாம். ஆர் ஸ்கொயர் என்ன பண்ணலாம், 14 × 14ன்னு பிரித்து எழுதலாமா. 14 ஸ்கொயர்னு வரும், அந்த 14 × 14ன்னு பிரித்து எழுதுறோம். ஸோ 1 4 is 4, 2 4s are 17 சரிங்க. அப்போ 22 × 2ங்கிறத 44ன்னு எழுதலாம். 44 × இங்கே ஒரு 14 இருக்கா, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணுமா. ஸோ இங்கே பாருங்கள், 44யும் 14யும் மல்டிபிள் பண்ணால் 4 4s are 16, மிச்சம் 1, 4 4s are 16, 17 மிச்சம் 1 இருந்துச்சு இல்லையா. ஸோ 1 4 is 4, 1 4 is 4. ஸோ 6 இங்கே 7 + 4ங்கிறது 11, 1 2 6. அப்போ என்ன கிடைக்குது, 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து கிடைக்குது ஓகேவா. சரிங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாமா. ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 2.11. The area of the circular region is 2464 centimeter square. Find its radius and diameter. ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. ஸோ ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, அதாவது பரப்பளவோட மொத்த அளவு என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2464, அதை ஏ ஈக்குவல் டு எழுதிட்டோமா. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆர் கண்டுபிடி, டி கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க சரி. நமக்கு இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன தெரியும், ஏ ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்னு தெரியும் சரி. இப்போது இந்த ஏவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம், பைக்கு பதிலாக 22/7ன்னு போடுவோம். அப்போ ஆர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஆர் கிடைச்சதுக்கப்புறம் டி கண்டுபிடிக்கணுமா. அப்போ என்ன பண்ணலாம், ஆரை 2ஆல் மல்டிபிள் பண்ணால் டி கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ நமக்கு என்ன தேவை, என்ன கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா தேவை எல்லாமே நம்ம இங்கே எழுதிட்டோம் சரி. இப்போ ஏ ஈக்குவல் டு பைக் 22/7 × ஆர் ஸ்கொயர் சரி. இந்த ஏங்கிற இடத்துல என்ன போடலாம், 2464 போடலாம் இல்லையா. 2464 ஓகேவா. இப்போ என்ன பண்ணலாம், ஆரை மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் எங்களுக்கு கொண்டு போமா. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் நான் செஞ்சு காட்டுறேன்.
ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ஸோ ஆர் ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 22/7 இங்கிட்டு வரும்போது தலைகீழாக மாதிரி 7/22 வருமா. சரி, இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணுவோமா. ஸோ 11 2s are 22. இப்போ இதை என்ன பண்ணணும், 2 டேபிளில் அடிக்கணும். அப்போ இது 1 2 is 2, இங்கே 2 2s are 4, இது 3 2s are 6, இது 2 2s are 4. சரி, இப்போ 11 டேபிளால் போவோம். 1 11 is 11. இங்கே பார்த்தீங்கன்னா 1 11 is 11ங்க. இங்கே 12 இருக்குது, 11 போச்சுன்னா மிச்சம் 1. இப்போ 13 ஆச்சா. அப்போ 1 11 is 11. 11 வந்து இங்கே 13 இருக்குது, இதில் 11 போச்சுன்னா மிச்சம் 2 இங்கே வரும். அப்போ இங்கே 22 இருக்கா. அப்போ 2 11s are 22. அவ்வளோதாங்க. ஸோ இப்போது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 112 × 7 அப்படின்னு இருக்கா. சரி, இப்போ 112க்கு எல்சிஎம் எடுப்போமா. ஏன்னா இது ஸ்கொயர் தான், இதெல்லாம் எவ்வளோ தூரம் பிரிக்க முடியுமோ பிரித்து ரூட்டாக போட்டோன்னா வெளியே இருந்து காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துடலாம் இல்லைங்களா, அதுக்காக தான். சரி, 2 டேபிள் வந்து போவோமா. 5 2s are 10, மிச்சம் 1, 6 2s are 12. சரி, மறுபடியும் 2 டேபிள் போவோமா. 2 2s are 4, மிச்சம் 1, 8 2s are 16 ஆச்சா. மறுபடியும் 2 டேபிள் வருவோமா. 1 2 is 2, 4 2s are 8 ஆச்சா. சரி, 2 டேபிள் வந்தால் 7 2s are 14. அவ்வளோதான். இங்கே 7 வந்துச்சுன்னா 1 முடிஞ்சா. சரி, இப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 112க்கு பதில் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எழுதலாமா. ஸோ 2 × 2 × 2 × 2 × ஸோ 4 2 வந்திருக்கு, ஒரு 7 வந்திருக்கு. இங்கே ஆல்ரெடி இன்னொரு ஒரு 7 இருக்குது. சரியா, இப்போ நமக்கு என்ன தேவை, வெறும் ஆர் தான் தேவை. அப்போ ஆரை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு இந்த ஸ்கொயர் அங்கிட்ட அனுப்பிச்சோன்னா ஸ்கொயர் ரூட்டாக போகுமா. சரிங்க, அப்போ 2 × 2 × 4 2 உள்ளே எழுதுங்க, 2 7 உள்ளே எழுதுங்க. இப்போ என்ன பண்ணலாம், ஸ்கொயர் ரூட் அப்படின்னா ஒரே நம்பர் 2 தடவை உள்ளே இருக்குன்னா ஒரு தடவை வெளியே எடுத்து எழுதலாமா. சரி, அப்போ என்ன வரும் வெளியே, ஒரு 2 ஃபஸ்ட்டு வெளியே வரும் இதிலேருந்து, அடுத்து இன்னொரு 2 வரும், அடுத்து இதுலேருந்து ஒரு 7 வரும். அப்போ இங்கே ஆருக்கு என்னங்க கிடைக்குது, 2 2s are 4, 4 7s are 28 சென்டிமீட்டர் அப்படின்னு வருதா. ஸோ ஆர் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 28 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. சரி, ஆர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டி கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ டி கண்டுபிடிக்கணும்னா 2 × 28, ஏன்னா 2 × r தானே ஃபார்முலா. அப்போ ஈக்குவல் டு 8 2s are 16, மிச்சம் 1 இருக்குது, 2 2s are 4, அந்த மிச்சம் 1 வந்து 56. அப்போ டி வந்து என்ன கிடைக்குது, 56 சென்டிமீட்டர். அவ்வளோதாங்க. ஸோ அவங்க கேட்ட ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம், டியும் கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அடுத்தது பாருங்கள், a gardener walks around a circular park of distance 154 meter. If he wants to level the park at the rate of 25 rupees per square meter, how much amount will he need? 154 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி ஒரு தோட்டக்காரர் நடக்கிறார். அதனை செப்பனிட சதுர மீட்டருக்கு 25 ரூபாய் ஆகும் வீதமாகும். மொத்த செலவு யாது? ஸோ ஒரு கார்டன் என்ன பண்ணுறாங்க, சரி செய்ய போகிறாங்க. அது மொத்தமாக வந்து அதோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 154 மீட்டருங்கிறது கொடுத்துட்டாங்க. ஒரு மீட்டருக்கு 25 ரூபா ஆகுனா மொத்தமாக எவ்வளோ செலவாகும், இதான் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு 154 மீட்டர் எழுதிட்டோம். இதோட ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா 2πr. ஸோ இது வந்து பி கிடையாதுங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். பின்னு எடுத்துக்க வேணாம். சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2πr. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா கண்டுபிடிச்சா மட்டும்தான். ஆர் கண்டுபிடிச்சிட்டு அதை கொண்டு வந்து ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் நமக்கு பரப்பளவு வேணும் இல்லைங்களா, ஏரியா வேணும். ஏரியா தெரிஞ்சால் தான் அமௌண்ட் எவ்வளோ செலவாகுதுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த 154 இந்த 2πrங்கிற ஃபார்முலா சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏரியாவில் நம்ம போட்டால் தான் எவ்வளோ வேல்யூங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா. சரி, இப்போ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலாவில் 2πr ஈக்குவல் டு இதோட மதிப்பு தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க, 154ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா. இப்போ ஏரியா வந்து பரப்பளவு 154ன்னு கொடுத்துட்டாங்கன்னா எது கூட ஈக்குவேட் பண்ணுவோம், πr² கூட ஈக்குவேட் பண்ணுவோம். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் இந்த சுற்றளவோட மதிப்பு 154ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவோம், சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 154 கரெக்டாக தானே எடுத்திருக்கோம். சரி, அப்போது பை வந்து என்ன வரும், 22/7 × r ஈக்குவல் டு 154 ஆச்சா. இப்போ ஆரை மட்டும் அப்படியே வச்சுட்டு 154 × 2 × 22ங்கிறது கீழே வந்துடும். ஏன்னா அது நியூமரேட்டரில் இருக்கா, கீழே இருந்த 7 மேலே வந்துடும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ என்ன பண்ணலாம், அடிச்சு கொடுக்கலாமா. சரி, இது 1 2 is 2, 7 2s are 14, மிச்சம் 1, 7 2s are 14. இது 2 11s are 22 ஆச்சா. இது என்ன வரும், 7 11s are 77. சரி, ஓகே. அடுத்து இந்த 2ங்கிறது நமக்கு அப்படியே ஸ்டே ஆகுது இல்லைங்களா. ஸோ இதுக்கு மேலே அடித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், டெசிமலில் வரும். இப்போ என்ன பண்ணலாம், 7 7s are 49/2 இருக்கா. இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். ஏன்னா நம்ம இங்கே அடிச்சுட்டு இங்கேயும் அடிச்சுட்டு 3.5 மாற்றி அதை 7 கூட மல்டிபிள் பண்ணுறதுக்கு இதை ஒட்டு மொத்தமாக மல்டிபிள் பண்ண அப்புறம் அடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டெசிமல் வேல்யூ வந்து ஃபைனலாக வந்து அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், 1 2 is 2, இது 2 2s are 4, இங்கே 4 2s are 8, மிச்சம் 1 வரும். இங்கே பாயிண்ட் வச்சா 0 கிடைக்கும். 5 2s are 10. அப்போ ஆர் வந்து என்ன கிடைக்குது நமக்கு, 24.5 மீட்டர் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குதா. ஓகே.
ஸோ இந்த ஆரை கொண்டு வந்து நம்ம ஏரியா ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் மொத்த ஏரியா என்னங்கிறது கிடைக்கும் இல்லையா. பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ பைங்கிறது 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னால் இதை 2 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுமா. அப்போ 24.5 இன்ட்டு 24.5. சரிங்க, இதை 7ஆல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடித்து கொடுக்க ட்ரை பண்ணுவோமா. ஸோ இங்கே என்ன வரும், 1 7 is 7. இது வந்து 3 7s are 21 ஆச்சு. மிச்சம் என்ன வரும், மிச்சம் 3 வந்து 35 ஆகும். நடுவில் ஒரு புள்ளி இருக்கா. சரி, 5 7s are 35ன்னு மாறும். சரி, இப்போ நம்மள்ட்ட மிச்சம் என்னென்ன இருக்குது, 22 இன்ட்டு 24.5 இன்ட்டு 3.5 மிச்சம் இருக்கா. இதை மொத்தத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 1886.5ன்னு கிடைக்கும். சரிங்களா. இங்கே நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு மீட்டருக்கு 25 ரூபா வந்து செலவாகும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு மொத்தமாக எவ்வளோ வந்து கிடச்சிருக்கு, 186.5 மீட்டர் ஸ்கொயர் வந்து கிடச்சிருக்கு. அப்போ 1 மீட்டருக்கு, அதாவது சதுர மீட்டர், ஸ்கொயர் மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு நமக்கு எவ்வளோ செலவாகுதான், 25 ருபீஸ் வந்து நமக்கு செலவாகுதான். அப்போ மொத்தமாக 1886.5 மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ செலவாகுதுன்னா இன்ட்டு 25 அப்படிங்கிறத போட்டுரும். அப்போ இதுக்கு செலவாகக்கூடிய தொகை மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 47,162.5 ருபீஸ் வந்து நமக்கு செலவாகுது. 0.5னா பின்னாடி இருக்கிறது பைசா தானே, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இது தான் கிடைக்கும். நார்மலாக வந்து டெசிமல் இல்லாமல் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டிஜிட் மட்டும் முன்னாடி தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா போதுமானது. அவ்வளோதான், முடிஞ்சதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க, சுற்றளவு கொடுத்துருந்தாங்க. அதை 2πr கூட ஈக்குவேட் பண்ணோம். ஏன்னா சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா, அதாவது வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா 2πr, அது கூட ஈக்குவேட் பண்ணப்போ நமக்கு என்ன கிடச்சிது, ரேடியஸ் கிடச்சிது, ஆரம். அதை கொண்டு வந்து a = πr ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணப்போ மொத்த ஏரியா எவ்வளோ நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 25 ரூபா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கிறத கிடைச்ச ஏரியாவிலேருந்து நம்ம மல்டிபிள் பண்ணி எவ்வளோ செலவாச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்பவே சிம்பிள் தாங்க. பட் நான் வந்து ஒரு நாள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு போடுறனால தான் ரொம்ப பெருசாக தெரியுது. ஓகேங்களா. ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் 2.13. ஸோ இந்த கிளாஸ்க்கான லாஸ்ட் எக்ஸாம்பிள். சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் இதோட எக்ஸசைஸ் ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ரோப் பை விச் அ கவ் மஸ்ட் பி tethered in order that it may be able to graze an area of 9,856 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா. கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9,856 சதுர மீட்டர் எனில் கயிற்றின் நீளத்தை வந்து காண சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல எனக்குள்ளே ஒரு ஆணி அடித்து கட்டியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கு பேர் எனக்கு தெரியல, அதனால் ஆணின்னு சொல்லிட்டேன். இப்போ கயிறு வந்து இவ்வளோ தூரம் வந்து விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும், அப்படியே அந்த ஏரியா அப்படியே சுற்றி அப்படியே வந்து ஃபுல்லாக மேய்ஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஓகேவா. ஸோ இதோட மொத்த அளவு பரப்பளவு ஏரியா தான் என்னன்னு சொல்லிட்டாங்க, 9,856ன்னு சொல்லிட்டாங்க. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோப்போட லென்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது என்னன்னு அர்த்தம், ஆர் தானே அர்த்தம். அப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த இடத்துல, ஆர். ஓகேங்களா. லென்த்துனோடனே இங்கே எப்படி லென்த்து கண்டுபிடிக்கிறதுன்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. அப்போ இது என்னது, சிம்பாலிக்காக இது வந்து ரேடியஸ் அப்படிங்கிறதான் இதோட அர்த்தம். சரியா. சரி, நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a = πr ஸ்கொயர்னு தெரியும். அப்போது பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 9856. ஏங்க ஏ எங்கிட்ட போடுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், 22/7 ஸ்ட்ரைட்டாக எங்கிட்ட அனுப்பிச்சு நம்மளோட கன்வீனியண்ட்டாக வச்சுக்கலாம் இல்லைங்களா, அதுக்காக. சரி, அப்போ பைங்கிறது என்ன கிடைக்கும், 22/7 தெரியும். இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9856ங்க. ஆர் ஸ்கொயர் இங்கிட்ட இருக்கட்டும். அப்போ 9856 இன்ட்டு இந்த 22/7 இங்கிட்ட வந்துச்சு அப்படின்னா 7/22ன்னு சொல்லி தலைகீழாக மாறி வருமா. சரி, 2 டேபிள் போமா. ஸோ 11 2s are 22. சரி, இங்கே வரும்போது 4 2s are 8ங்க, மிச்சம் 1 18 ஆச்சா. 9 2s are 18. அடுத்து இங்கே 5 இருக்கா, 2 2s are 4, மிச்சம் 1, இது 16 ஆயிடுச்சா. அப்போ 8 2s are 16. இப்போ என்ன பண்ணலாம், 11 டேபிளில் போகலாம். 1 11 is 11. இங்கே வரும்போது 4 11s are 44, மிச்சம் 5 இருக்குமா. ஸோ 52ன்னு இருக்குது. மறுபடியும் 4 11s are 44ன்னு வரும். மிச்சம் எவ்வளோ கிடைக்கும், 8 கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 46 47 48 49 50 51 52 8 ஆச்சா. அப்போ பேலன்ஸ் 8 இது கூட சேர்த்துட்டு 88 ஆயிடுச்சா. அப்போ என்ன பண்ணலாம், 8 11s are 88. சரி, இப்போ மிச்சம் என்ன இருக்குது நம்மக்கிட்ட, 448 இன்ட்டு 7ன்னு இருக்குது. சரி, இப்போ ஆர் ஸ்கொயருங்க இந்த பக்கம். அப்போ 448 முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரித்து எழுதணும். அப்போ 448க்கு எல்சிஎம் எடுப்போமா. 2 டேபிளில் போவோம். 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8. மறுபடியும் 2 டேபிள், 1 2 is 2, 1 2 is 2, 2 2s are 4. ஸோ மறுபடியும் 2 டேபிள், 5 2s are 10, மிச்சம் 1, 6 2s are 12. மறுபடியும் 2 டேபிள், 2 2s are 4, மிச்சம் 1, 8 2s are 16. மறுபடியும் 2 டேபிள், 14 2s are 28. மறுபடியும் 2 டேபிள், 7 2s are 14. 7 போடுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு. எத்தனை 2ங்க கிடைக்குது, 1 2 3 4 5 6 2 கிடைக்குது. 1 2
3 4 5 6. சரி, அடுத்து இங்கே ஆல்ரெடி ஒரு 7, இங்கே ஒரு 7 இருக்குது. சரி, இப்போ நமக்கு தேவை வெறும் 6 மட்டும்தான். அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட் எடுப்போமா. 6 2 வந்து உள்ளுக்குள்ளே இருக்குங்க. 1 2 3 4 5 6 2 7 வந்து ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ இதை விட்டு எடுக்கும்போது எத்தனை, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, ஒரு ஜோடியிலேருந்து ஒரு 2 மட்டும்தானே நம்ம வெளியே எடுக்க முடியும். அப்போ 6 2 இருக்குது, வெளியே 3 2 வரும். 2 7 இருக்குது, வெளியே ஒரே ஒரு 7 மட்டும் வரும். 2 2 are 4, 4 2 are 8, 8 7 சார் என்ன வருது, 56. ஓகே, அப்போ ஆர் வந்து என்ன கிடைக்குது, 56 மீட்டர். இந்த கயிறோட அளவு 56 மீட்டர் வந்து இருக்கான். அவ்வளோதாங்க. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டக்குன்னு வந்து நம்மளால் 4 டேபிள் எடுத்துருந்தீங்கன்னா டக்குன்னு இந்த இடம் முடிஞ்சிருக்கும். ஸோ 2 ஸ்டெப்லேயே டக்குன்னு இந்த இடமும் முடிஞ்சிருக்கும். இவ்வளோ லென்த் வந்திருக்காது. நிறைய பேருக்கு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொன்னால் தான் புரியுதுங்கிற ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ மொத்தமே ஒரு 5 சம் தான் வந்து பார்த்துருக்கோம். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.2 ஃபுல்லாக வந்து பார்த்தலாம். தேங்க்யூ.